ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஆனால் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கிட் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னென்னு. பலாக்கொட்டை ரோஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு பலாக்கொட்டைகளை எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், ஈரமாக இருக்கக்கூடாது. இதை பேனில் சேர்த்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக பலாக்கொட்டை இருந்தால் அதை எல்லார் வீட்லேயும் வேக வைப்பாங்க. ஆனால் அப்படி வேக வைக்காமல் இந்த மாதிரி நம்ம வறுத்து சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது. நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டோன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. பாதாமுக்கு ஈக்குவலான நியூட்ரிஷன் பலாக்கொட்டையில் இருக்குது. அதை இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியானதும் கூட. பலாப்பழம் சாப்பிட்டா சிலருக்கு வயிறு வலிக்கும். அப்படி வயிறு வலிச்சதுன்னா இந்த பலாக்கொட்டையை இந்த மாதிரி சுட்டு தருவாங்க நெருப்பில். அப்படி சாப்பிட்டோன்னா அது வயிறு வலியை க்யூர் பண்ணிடும். அந்தளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குங்க. இதை வறுக்கும் போது நம்ம நல்லா வறுக்கணும். நம்ம ஒழுங்காக வறுக்கலைன்னா அது பாதி வேகாமல் இருக்கும், அது ஒழுங்காக டைஜஷன் ஆகாது. ஸோ இதை ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா இது மேலெல்லாம் கருகிரும், அது உள்ளே வேகாது. அது டைஜஷன் ப்ராப்ளம் கொடுத்துரும். ஸோ இதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது ரோஸ்ட் ஆக ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும். அது வரல அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகி இதோட ஸ்கின் கலர் மேலே நல்லா பிளாக் ஆகணும். அண்ட் இதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரும். அது அளவுக்கு இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதோட ஸ்கின் எந்த அளவுக்கு பிளாக் ஆகிருக்குன்ட்டு. இப்போ இதுலேருந்து நல்லா ஒரு அரோமா வருது. அண்ட் அங்கங்கே இந்த பலாக்கொட்டை வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்படி வெடிச்சிருந்தாலே அது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு அப்பயும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா இதுலேருந்து 1-2 கொட்டைகளை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா அது வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிருங்க அடுப்பை. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ரோஸ்ட் பண்ணுங்கள். இது கிட்ஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துடலாம், இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்காக கூட நீங்கள் கொடுத்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது அண்ட் ரொம்ப டேஸ்டியானதும் கூட. எனக்கு பர்சனலி பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் பலாக்கொட்டையும் கூட தான். உங்களில் யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.